செத்து போடா. நீ உயிரோட இருக்க கூடாது. நாங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்றதுக்காகவும் அம்பியானனுக்காகவும் எங்க 2 பேர்த்துக்காகவும் சாகும்போது எங்க அப்பாக்கு வலிச்ச மாதிரி இவனுக்கு இப்ப வலிச்சிருக்கோம்ல. நீ போயிடு, நீ சீக்கிரமா போயிடு. நான் இப்ப போலீஸ்ல சரண்டர் ஆகலன்னா நம்ம காலனி அடிச்சு தம்சம் பண்ணிடுவாங்க. புரிஞ்சுக்கோ. நீங்க ஜெயிலுக்கு போனா திரும்பி வர முடியாது. உங்களை வெளியே விட மாட்டாங்க. அதிகபட்ச தண்டனையா உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. நான் போறேன். நான் ஜெயிலுக்கு போறேன். என்ன கொல்ல வந்தப்போ நான் தற்காப்புக்கு கொள்ளுன்னு சொல்றேன். இல்ல, என் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். பிடிவாதம் பிடிக்காதீங்க. நம்ம யாரும் ஜெயிலுக்கு போனா யாரால சீக்கிரம் வெளியே வர முடியுங்கிறத யோசிங்க. அதனாலதான் சொல்றேன், நம்ம சீக்கிரம் ஒண்ணு சேரணுன்றதுக்காக இதை ஒத்துக்கங்க. சமயத்துல இந்த வெளியே விடவும் வாய்ப்பு இருக்கு. சின்ன தண்டனையோட விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பிடிவாதம் பிடிக்காதீங்க. தயவு செஞ்சு ஒத்துக்கங்க. ஹாய் லக்ஷ்மி, உங்களதான். நான் அம்பி அண்ணனுக்கு தூரத்து சொந்தம். பேரு பிரசாத். பொழைக்க வழி இல்லாம சுத்திக்கிட்டு இருந்த காலத்துலதான் அம்பி அண்ணனும் மல்லியும் என்ன துபாய்க்கு அனுப்பி வச்சாங்க. இப்ப நான் நல்லா செட்டில் ஆயிட்டேன். ஆனா கையில காசு இருந்து என்ன பிரயோஜனம்? முகத்துல திருட்டுக்களை அப்படியே இருக்கேன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பான ஆள் இல்ல. உங்களை கூப்பிடதான் நான் ஜெயிலுக்கே வந்தேன். 10 நிமிஷம் லேட் ஆயிருச்சு. இந்த ட்ரெயின்ல உங்களை பிடிச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல அந்த முருக பக்த முட்டைய விட்டாதானே. செயினை பிடிச்சு நீங்க இங்க இறங்குவீங்கன்னு எதிர்பார்க்கல. பக்கத்து ஊர்ல இறங்குவீங்கன்னு நினைச்சேன். சிஐ பரதனை கொன்ன கேஸ்ல நீங்க ஜெயிலுக்கு போயிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த விஷயம் போலீஸுக்கு தெரியாதுல்ல. அவங்க அடிக்கிறதுக்கு டைம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் காலனில ஒரு கலாட்டா நடந்தது. அத அவங்க ஜாதி கலவரமா மாத்தி காலனியே கொளுத்திட்டாங்க. அன்னைக்கு எரிஞ்ச நெருப்புல தொட்டி சசி, இடியாப்பம், கோயா 20 அப்பாவிங்களும் இறந்துட்டாங்க. காலனியே இப்ப குட்டி சுவரா ஆயிருச்சு. மல்லிக்கு என்னாச்சு?
தாங்கிக்க முடியாதுன்றதுனாலதான். உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் என்னமா பண்ண முடியும்? ஒரு கால் இல்லாம இவங்களெல்லாம் வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருந்தப்ப இவர்தான் பணம் கொடுத்து இந்த கம்பெனி ஆரம்பிக்க உதவி செஞ்சாரு. இங்கே எனக்கு எந்த குறையும் இல்லை, நீ இல்லைங்கிறத தவிர. அவன் நெத்தியில நச்சுன்னு ஒரு முத்தம் போடுறான். கனவுகளாயிரம் கண்ணில் வந்தது உன்னாலே